வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அக்கௌண்டிங் அப்படிங்கிற மாடியூல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பென்ஸ் ஜேர்னல் பர்ச்சேஸ் ஜேர்னல்னு ரெண்டு ஜேர்னல் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஜேர்னல் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணலாம். இந்த ரெஃபரன்ஸில் நீங்கள் அதுக்கான ஏதாவது பில் ரெஃபரன்ஸ் நம்பர் வேணும்னா கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் டெஸ்ட் 1 2 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கான டேட் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் 3 டைப் ஆஃப் ஜேர்னல் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுதா? மிஸ்லேனியஸ் ஆப்ரேஷன், இதில் எக்ஸ்பென்ஸ் ஜேர்னல், எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாமே வருது. நம்ம இது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பென்ஸ் ஜேர்னல்ன்றது செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதே இருக்கட்டும். ஸோ இதில் ஆட் அக்கௌண்ட் போயிட்டு இப்போ ஃபுட் எக்ஸ்பென்சஸ், ஸோ ஃபுட் எக்ஸ்பென்சஸ்ன்றது இல்லை. நான் இப்போ ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ குரூப் பை அக்கௌண்ட் டைப் எக்ஸ்பென்சஸ் கீழே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். நான் இதில் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஜஸ்ட் சிம்பிள் ஆட் லைன் கொடுக்குறேன். நம்ம ஏதாவது ஒரு நம்பர் 21,000,2 அப்படின்னு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இங்கே ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் டேஷ்போர்ட் வந்துடுறேன். ஸோ நம்ம இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இதில் போஸ்டட்னு ஒரு ஃபில்ட்ரு ஆகியிருக்கும். இதில் போஸ்டட் என்ட்ரிஸ் மட்டும் வரும். டிராஃப்டில் இருக்க என்ட்ரிஸ் இந்த போஸ்டடுங்கிற ஃபில்டர் எடுத்து விட்டா இங்கே உங்களுக்கு டிராஃப்டில் இருக்க என்ட்ரிஸும் காட்டும். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தது இதில் நான் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். ஸோ இதில் ஆட் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஃபுட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஒரு 1000 rupees. ஓகே. ஸோ இதில் கேஷோ இல்லை பேங்க் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்போங்க. ஸோ இந்த லேபிளில் நீங்கள் யாருக்கான ஃபுட் எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அர்ஜுன் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அந்த மாதிரி நம்ம கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டு இப்போ நான் அதை போஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ ஒரு எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்பென்ஸ் 25 to 26. இது 9ஆம் அதாவது 9th மந்த்து தென் 001 அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணணும். இதே ஒரு பர்ச்சேஸ் ஜேர்னலில் ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ நியூ கொடுத்துக்கலாம். ஸோ சேமஸ் அதே தான். இப்போ ஏதாவது ஒரு சர்வீஸ் சார்ஜ் அப்படின்ற மாதிரி நான் சும்மா கொடுத்துக்கிறேன். இதில் லோக்கல் சர்வீசஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்வீஸ் சார்ஜ் கொடுத்துக்கிறேன். இது இந்த கம்பெனி கிரெடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் கிரெடிட்டார் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் யாரும் உங்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிள் அஸ்வினி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியும் நீங்கள் கம்பெனியோட பார்ட்னரில் நீங்கள் கம்பெனி நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு அதுக்கு பதிலாக ஒரு அஸ்வினி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட்னர் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லோக்கல் சர்வீசஸில் ஒரு 500 அப்படின்ற மாதிரி ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஆச்சு. ஸோ அதை இந்த கம்பெனி பே பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதில் டேக்ஸ் ஆட் பண்ணி போடணுன்னாலும் அதுக்கான ப்ரொவிஷனும் இங்கே இருக்குது. இதில் டேக்ஸும் நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து டேக்ஸோடது நீங்கள் கொடுத்து டேக்ஸோட இந்த ஜேர்னல் என்ட்ரியும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இதை கொடுத்து போஸ்ட் அப்படின்றது பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
இன்னொரு ஜேர்னல் என்ட்ரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் இதுக்கு வந்து சும்மா ப்ரிஃபிக்ஸ் வந்து எஸ்ஜே அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி வந்து 2 அப்படின்ற மாதிரி போஸ்ட் ஆயிருக்கு. ஏன்னா இதில் நான் ஆல்ரெடி ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால இதில் 2 அப்படின்ற மாதிரி நம்பர் வருது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஓடோவில் வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.